பர்பஸ் இல்லாமல் இன்டென்ஷன் எதுவுமே ஒரு அந்த அப்படி சொல்லக்கூடியதற்கான ஒரு நியாயங்கள் எதுவுமே இல்லாமல் தடுத்து நிறுத்தினால் ஒரு இன்டென்ஷன் தவறாக இருக்கும்போது அது தவறு தான் அந்த இடத்துல. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 87 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட். இதில் வந்து 10 வருஷம் 10,000 ரூபா ஃபைன். இது என்ன சொல்லுதுன்னா வலுக்கட்டாயமாக அந்த பெண்ணை ஆசைக்கு இணங்க செய்தல். ஓகே, அது அப்புறம் செக்ஷன் இந்த இடத்துல 76 ஆஃப் பிஎன்எஸ். இது வந்து கடுமையாக தாக்குதல் 7 years and then 10,000. அடுத்தது பார்க்கப்பட்ட பெரிய செக்ஷன் தான் செக்ஷன் 64 clause 1 ஆஃப் பிஎன்எஸ், பாலியல் வன்கொடுமைக்கான செக்ஷன். அதாவது 30 வருடங்களுக்கு குறையாமல் ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது இந்த செக்ஷன்ல சொல்லப்பட்ட விஷயம். இது பிஎன்எஸ் உடைய அடிப்படையில் தான், இது பிஎன்எஸ் உடைய பிரிவுகளின் கீழ் தான் இது கொடுக்கப்பட்டது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 72 clause 2 ஆஃப் பிஎன்எஸ். இது என்னன்னா விருப்பத்துக்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்தல் 3 ஆண்டுகள் சிறை. அடுத்தது செக்ஷன் 351 clause 3 ஆஃப் பிஎன்எஸ், கொலை மிரட்டல் விடுத்தல் 7 வருஷம் 10,000 ரூபா ஃபைன். அப்புறம் செக்ஷன் 238B ஆஃப் பிஎன்எஸ். இது வந்து பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அளித்தல். இது வந்து 3 ஆண்டுகள் 10,000 ரூபா. கூடவே செக்ஷன் 66E ஆஃப் ஐடி ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000. இது என்னன்னா ஒரு தனிநபர் ப்ரைவேட்டாக இருக்கும்போது அவங்களுக்கான ப்ரைவசியான ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, எடுத்து வச்சு அவங்களோட உரிமைகளை மீறுதல். வெளியே அனுப்புறதா இல்ல டிரான்ஸ்மிஷன் எடுக்கிறதே தப்பு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போட்டோ எடுக்கிறது தப்பு, அதை எடுத்து அனுப்புறதும் தப்பு, எல்லாமே தப்பு தான். ஷேரிங், டிரான்ஸ்மிஷன், டிரான்ஸ்மிட்டிங் எல்லாமே தப்பு தான் இடத்துல. இது வந்து 25,000 ரூபா ஃபைன் ப்ளஸ் 3 ஆண்டுகள் சிறை. கூடவே செக்ஷன் 127 clause 2 ஆஃப் பிஎன்எஸ். இது என்னன்னா உடலில் காயத்தை ஏற்படுத்துதல் 1 year. இதனை தாண்டி 11வது பிரிவான தமிழ்நாடு விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் 2002 வந்த செக்ஷன் 4, இதில் தான் தண்டனை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பிஎன்எஸ்லேயே உச்சபட்ச தண்டனை கொடுத்துட்டாங்க அந்த இடத்துல. இந்த 30 ஆண்டு காலங்களையும் ஏக காலங்களில் அனுபவிக்க வேண்டும். அதாவது day 1 ஆஃப் அரெஸ்ட்லேருந்து 30 வருடங்கள்.